புளியோதரை ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெப்பர், ஜீரகம், கறிவேப்பிலை, மிளகாய், வெந்தயம், தனியா. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதை தனித்தனியா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஒரு பேன்ல போட்டு வறுத்தெடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா, பெப்பர், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதும். இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வரமிளகாய், கறிவேப்பிலை இது 2யுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் எல்லாமே இந்த வறுத்து வச்சிருக்கிற எல்லாமே ஆற வைக்கலாம். தேவையான அளவு உப்பு, காயத்தூள் இது 2 சேர்த்துக்கோங்க. புளி இதிலே சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்த்து அரைக்க போகிறதில்ல. ரைஸ் பண்ணும்போது அதில் புழிஞ்சு சேர்த்துப்பேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான புளியோதரை பொடி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.